Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான ஒரு முப்பருப்பு சட்னி தான் பார்க்க போறோம். இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இதுக்கு வந்து ஒரு கையளவு துவரம் பருப்பு, கொஞ்சம் கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இது மூணையும் வந்து ஒரு கடாயில வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த 3 பருப்பையும் போட்டு கருக விடாமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு 10 இல்லை 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி உரிச்சுக்கலாம். தேவைக்கு தகுந்த மாதிரி பருப்போட அளவு கூட்டவோ குறைச்சவோ நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 7 வரமிளகாய் எடுத்துருக்கேங்க. இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும். இட்லி ஊற்றி சாப்பிடும்போது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த பருப்பை கருக விடாமல் நல்லா வெதிப்பிக்கணும். வெதிப்பிட்டு இதில் இந்த மிளகாவையும் போட்டு நல்லா வறுவருன்னு வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். பருப்பை வந்து சிம்மில் வச்சு கருக விடாமல் நல்லா செவக்க வறுத்து எடுத்துகிட்டு நம்ம உரித்து வச்சுருக்கோம் பாருங்கள். சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 பீஸ் உரித்து வச்சுருக்கேன். கூடவே தக்காளி பழம் ஒன்றே எடுத்திருக்கேன். ரொம்ப தக்காளி போட்டால் புளிப்பாக இருக்கும், அதனால தக்காளி பழம் ரொம்ப போடக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி, ஒரு 10-12 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸு பூண்டு ஒன்று உரிச்சு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இது கூட சேர்த்து நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம். தக்காளிலாம் நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு கரண்டியில் போட்டு நல்லா மேஷ் பண்ணி விட்டுறணும். அப்படியே இருந்தால் அரைக்கும் போது ஒரு பச்சை வாடையாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ கரண்டியில் மேஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே சுட சுட இட்லியில் இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டோம்னா 4 இட்லி சாப்பிட்ற இடத்துல 10 இட்லி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சட்னி வந்து தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்து அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி பதமாக தான் நம்ம வைக்கணும். இந்த பருப்பை செவக்க தான் இருக்கணும், கருக்கக்கூடாது. கருகுனா டேஸ்ட்டே மாறி போயிடும். நல்லா வறுத்துட்டு இந்த தக்காளி பழத்தையும் நல்லா மேஷ் பண்ணி விடணும். இந்த கரண்டிலே நல்லா கொத்தி விட்டுறணும். அப்படி உங்களுக்கு கரண்டியில் பண்ண தெரியலன்னா நல்லா பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. ரொம்ப தக்காளி போட வேண்டாம், ஒரே ஒரு தக்காளி போதும். வரமிளகா வந்து நான் வந்து 7 மிளகாய் போட்டிருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சைஸ் புளி போட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், ஒரு ரொம்ப 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 சின்ன சைஸ் புளிங்க. எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக 2 கல் உப்பு சைஸ்க்கு கொஞ்சமாக புளி போட்டிருக்கேன். போட்டுட்டு உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு வச்சுட்டு சட்னியை தாளிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எப்பவுமே எண்ணெய் ஊற்றி கடுகு இந்த பருப்புலாம் போட்டு அது வெடிச்சதுக்கப்புறம் நம்ம சட்னியை தூக்கி கடாயில் ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி தாளிக்காமல் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நம்ம வதக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். அது வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால். இந்த சட்னி என்ன பண்ணுவோம், அரைச்சி முடிச்சு நம்ம எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி வச்சதுக்கப்புறம் கடுகுல பருப்பு நம்ம பொரிச்சிட்டு சட்னியில் ஆட் பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு தக்காளி மேஷ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம ஆற வச்சு அரைக்க போகிறோங்க. அரைச்சிட்டோம்னா தேவையான அளவு தண்ணி ஊற்றி சேர்த்துக்கலாம். அதுக்காக ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, ஓரளவுக்கு. இப்போ சட்னியை அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். தேவையான அளவு தண்ணியும் கரெக்டாக ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண போகிறேன். இதில் வந்து நமக்கு தேவைன்னா ஒரு வரமிளகாய் சேர்த்தும் தாளிக்கும் போது சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் சேர்க்கலை. எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டு கடுகு வெடித்து பொரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கருகிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை வந்து நான் இந்த பக்கம் ஒரு சின்ன வாளியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்தால் போதுங்க. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த பொரிச்ச கடுகை வந்து அந்த சட்னியில் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு சாப்பிட்டோம்னா பாருங்கள், அந்த கலரும் அந்த சட்னியோட டேஸ்ட்டும் அந்த பெருங்காயத்தோட வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த சட்னி செஞ்சு பாருங்கள், பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப தண்ணியாகவும் இருக்க வேண்டாம். சட்னியை வந்து பொரிச்சு கொட்டினதுக்கப்புறம் அதை வந்து கடுகை வந்து நம்ம சட்னியில் தான் கொட்டணும். தவிர சட்னியை தூக்கி கடாயில் அப்படியே சூடோட ஊற்றினோம்னா திரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஏன்னா பருப்பெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அப்படி ஊற்றக்கூடாது. ஓகேவா? சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீடியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க, ஒரு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கண்டிப்பாக செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேவா? தேங்க்யூ, பாய்.